கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழிமேஜ் சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு வயதாகிவிட்டது. வயதான பிறகு தன்னுடைய மூத்த குமாரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வயது சென்று விட்டதப்பா, நீ வனத்தில் போய் சென்று வேட்டையாடி எனக்கு ஒரு நல்ல ஒரு கறி சாப்பாடு செய்து கொண்டுடுவான்னு சொல்லுகிறான். இந்த செய்தியை ரெபேக்காள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். கேட்டுக்கொண்டு தன்னுடைய இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி போய் ஒரு மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை சமைத்து உடனடியாக கொண்டாந்து கொடுக்குறான். கொண்டாந்து கொடுக்கும்போது யாக்கோபுடைய கைகளிலெல்லாம் உடம்பிலெல்லாம் ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டு விட்டார். அங்கே வரும்பொழுது யாக்கோபு இடத்துல வரும்பொழுது ஈசாக்கு இடத்துல வரும்போது அங்கே ஈசாக்கு சொல்லுகிறான், தடவி பார்க்கிறான், கிட்ட வாப்பா, நான் உன்னை முத்தம் செய்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் குமாரனுடைய வஸ்திரங்கள் வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். தடவி பார்க்கும்போது ஏசாவுடைய கைகளை போல் இருக்கிறது, ஆனால் குரலை யாக்கோபு போல் இருக்கிறது என்று அவன் சந்தேகப்படுகிறான். அப்பொழுது யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறான். பிறகு ஏசா வருகிறான். வந்தவுடனே என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படிங்கிறான். இப்போ தானே உன்னை ஆசீர்வதிச்சேன், அது யார் அது? ஐயோ, என்னுடைய சகோதரன் என்னை ஏமாற்றி என்னை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானேன்னு சொல்லி மனவேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறான். அவன் உடனடியாக தன்னுடைய தமையனை ஏமாற்றி விட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். தன் தாய் சொல்லிட்டா, நீ ஓடி போயிடு, என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். அங்கே போனவொடனே அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ராக்கேலை பார்க்குறான். ராக்கேல் மேலே பிரியம் வைக்கிறான். ராக்கேல் மேலே பிரியம் வைத்து தன் மாமா இடத்துல சொல்லுகிறான், எனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுங்க மாமா அப்படிங்கிறான். சரி, 7 வருஷம் வேலை செய்கிறான். 7 வருஷம் வேலை செஞ்சு முடிஞ்சோடனே திருமணம் நடக்கிறது. மறுநாள் காலையில் பார்த்தா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை அந்த மாமா ஏமாற்றி விட்டான். அந்த மூத்த மகள் லேயாலை திருமணம் பண்ணி கொடுத்துட்டான். அவ்வளோ கூச்ச பார்வை உடையவள். பார்த்தீங்களா, எதை நாம் விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இந்த வருஷத்தில் யார் யாருக்கெல்லாம் என்ன தீங்கு செஞ்சுருப்பீங்க, யாரெல்லாம் குறை சொல்லியிருப்பீங்க, யாரெல்லாம் குற்றப்படுத்தியிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதையெல்லாம் அறுவடை செய்யாதபடிக்கு அதையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பிடுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹைதராபாத்தில் ஒரு முறை நான் பாருங்க, ஒரு 3D என்கின்ற ஒரு தேட்டர், அந்த இடத்துக்கு போய் ஒரு மேஜிக் காமிக்கிற இடம். அது உள்ளே நுழைஞ்சோம்னா அது பார்த்திங்கன்னா நம்முடைய உருவத்தை அப்படியே சுற்றிலும் இருக்கிற கண்ணாடிகள் அப்படியே காட்டும். இப்போ ஞானசேகரன் இருக்குன்னா அப்படியே ஒரு 50 ஞானசேகரனை காட்டும். அந்த இடத்துக்கு ஒரு குழந்தை வந்திருந்தது. அந்த குழந்தை பார்த்தோன்னே இந்த கண்ணாடியை பார்த்து சிரிக்குது. சிரித்தோடனே பார்த்தா, என்னை போல இவ்வளோ குழந்தைகள் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை, அப்பா என்னை மாதிரியே எத்தனை குழந்தைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சது. நாம் இனிமேல் இங்கே ரெகுலராக வருவோம் போகலாமே, சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு நினச்சது. அதே மாதிரி ஒரு கோபக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். ஒரு கொடூர முகத்தை காட்டினான். தன்னுடைய கொடூர முகம் அப்படியே பிரதிபலித்தது. அதை சுற்றியில் இருந்த முகம் எல்லாம் இவனை போலவே இருந்தது. அந்த கண்ணாடியை ஓங்கி அடிக்க போனான். அது திரும்பவும் அங்கேருந்து அவனை பார்த்தா அந்த உருவம் ஓங்கி இவனை அடிக்க வந்தது. அது மாதிரி தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் எதைனால் நாம் செய்கிறோமோ அது உலகம் நமக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் நன்மை செய்தால் நன்மை அறுவடை பண்ணுவீங்கள், தீமையை செய்தால் நீங்கள் தீமை அறுவடை பண்ணுவீங்கள். ஆதலால் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கிறோம். நாம் இந்த கடைசி நாட்களிலே புது வருஷத்துக்குள்ளே நாம் புதிய இருதயத்தோடு, கல்லான இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு சிருஷ்டித்து, அந்த சதையான இருதயத்தில் ஒரு சுத்தமான தண்ணீரை ஜலத்தை தெளித்து புதிய வருஷத்துக்குள்ளே புதிய மனுஷனாக நம்ம போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நன்மையே விதைப்போம், நன்மையே அறுவடை செய்வோம், மகிழ்ச்சியே விதைப்போம், மகிழ்ச்சியே அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த கடந்து வந்த இந்த வருஷம் பூரா ஆண்டவரே, ஒருவேளை யாருக்காவது தீமை செய்திருந்தால், குறை சொல்லியிருந்தால், குற்றப்படுத்தியிருந்தால், காயப்படுத்தியிருந்தால் அவர்களெல்லாம் மன்னிங்க. உற்றார் உறவினர்களுக்கு யாருக்காவது இவர்கள் தீமை செய்திருந்தால் அவர்களை மன்னிங்க. ஆண்டவரே, மற்றவர்களும் இவர்களுக்கு தீமை செய்திருந்தால் அவர்களையும் மன்னிங்கப்பா. ஒருவருக்கொருவர் தங்கள் குற்றங்கள் குறைகளை அறிக்கையிட்டு மன்னித்து மனம் திரும்பி புது வருஷத்துக்குள்ளே புது மனுஷனாய் பிரவேசிக்க கிருபை தாரும். இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க, பொருளாதார தேவைகளெல்லாம் சந்திங்க, ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.